வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக வலைதளங்களில் பரவும் போலீசாரின் காணொளி. கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டுள்ள போலீஸ் மா அதிபர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வு. தமிழுக்கு முன்னுரிமை, இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்த தமிழரசு கட்சி. சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள். பொறுப்பை ஏற்கும் அரசு. பழிவாங்குதல்களை உடன் நிறுத்து, உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். மன்னாரில் காற்றாலை மின் திட்டம் அதானிக்கு வழங்கிய அனுமதி ரத்து. 3வது தடவையாக மாறியது யாழ் கலாசார மையத்தின் பெயர். நாளுக்கு நாள் மாறும் பெயரால் பொதுமக்கள் கடும் விசனம். டிரம்பின் உத்தரவு அரசியல் அமைப்புக்கு முரணானது. நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் திட்டம் இந்தியா ஆதரவு. சலுகைகளில் வெட்டு, அரச செலவினத்தை குறைக்க ஜனாதிபதி செயலாளர் அதிரடி. வெட்கமிருந்தால் வெளியேறுங்கள், அரச இல்லங்களில் உள்ளோரை கோருகிறார் அமைச்சர் நலிந்த. இலங்கையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து ஆதரவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாணந்துறை போலீஸ் உத்தியோகத்தர்கள் பலர் கடமையின் போது குடிபோதையில் உறங்குவதாக சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று பரவி வருகிறது. குறித்த காணொலி தொடர்பாக தற்போது போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவும் காணொலி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் பிரகாரம் குறித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் புத்திக மருதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி பாணந்துறையில் உள்ள வீடொன்றில் கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களில் ஒருவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற அதிகாரி வேறு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காணொலிகளின்படி போலீஸ் ஜீப்பில் இருந்து வரும் போலீஸ் அதிகாரிகள் குழு குடிபோதையில் மற்றும் சீருடையில் படுக்கையில் தூங்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை ஏற்றி செல்வதை காணலாம். சமையலறையில் போலீஸ் சீருடையை அதிகாரிகள் அவமதித்தமை தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி பாணந்துறை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சரின் உத்தரவின் பேரில் போதைப் பொருளுக்கு அடிமையான போலீஸ் உத்தியோகத்தர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற அதிகாரி வேறு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் அதிகரித்த நிலையில் பதிவாகியுள்ளது. அந்த வகையில் சிலான் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் ரூபாய் 293.25 முதல் ரூபாய் 294.25 மற்றும் ரூபாய் 301.25 முதல் முறையே 302.25. மக்கள் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் ரூபாய் 293.21 முதல் ரூபாய் 292.48 மற்றும் ரூபாய் 303.73 முதல் முறையே ரூபாய் 302.97. ஹொமசல் வங்கியின் அமெரிக்க டாலரின் கொள்முதல் விகிதம் ரூபாய் 293.21 முதல் ரூபாய் 292.95 மற்றும் விற்பனை விலை ரூபாய் 302.75 முதல் 302.50. சம்பத் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் ரூபாய் 295 முதல் ரூபாய் 294.75 மற்றும் ரூபாய் 303 முதல் முறையே 302.75 ஆக பதிவாகியுள்ளது. யாழில் உள்ள கலாசார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவிற்கு நன்றியையும் தெரிவித்துள்ளது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணத்தில் கலாசார நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு யாழ்ப்பாண கலாசார நிலையம் என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இதன் பெயரை மாற்றம் செய்தனர். அதாவது யாழ்ப்பாணம் என்ற சொல்லை தூக்கிவிட்டு திருவள்ளுவர் கலாசார மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர். ஆனால் இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் GVK சிவஞானமும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி மீள் பரிசீலனை செய்ய வேண்டுமென இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையம் என்பதாக மீண்டும் பெயரை மாற்றியுள்ளனர். அதேபோல தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறிய இந்திய தூதுவருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் இன்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட 323 கொள்கலன்களில்
போதைப்பொருள் அல்லது சட்டவிரோத பொருட்கள் அடங்கியிருப்பதால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என பிரதி அமைச்சர் ஜனித் ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் ஹோமாகம பேருந்து சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாளொன்றுக்கு 600 கொள்கலன்களை மாத்திரமே சோதனை செய்ய முடியும். எனினும் 2000க்கும் அதிகமான கொள்கலன்களை நாளொன்றில் துறைமுகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கடும் சிரமத்துக்கு மத்தியிலேயே சுங்க தரப்பினரால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் ஜனித் ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலவரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி குறித்த உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி விதிகளுக்கு புறம்பாக நடைபெற்ற மாணவர்கள் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து, போராடுதல், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய், விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமின்றி விசாரணை செய், மாணவர்களின் கற்றலிற்கான சுதந்திரத்தை உறுதி செய், மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் பூரகரை காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இந்தியாவின் அதானி குழுமத்துக்கு கடந்த வருடம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வழங்கிய அனுமதியை அமைச்சரவை ரத்து செய்துள்ளது என தெரிய வருகிறது. ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை இந்த திட்டத்துக்கான அனுமதியை ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்துக்கு இலங்கை மக்களின் எதிர்ப்புகள் உருவாகியதுடன் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் குறைபாடுகள் உள்ளன என வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை நிறுவனம் உட்பட பல அமைப்புகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தன. மன்னார் ஆயர் உட்பட மன்னார் மக்களும் தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். தேர்தல் பிரசாரத்தின் போது இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என உறுதியளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையில் காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக சர்வதேச வேள்வி பத்திரத்தை கோருவேன் என தெரிவித்திருந்தார். இந்திய நிதியுதவியில் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் கலாசார மண்டபம் தற்போது 3வது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மண்டபம் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் 2023ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் இணைந்து திறந்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி இலங்கையின் புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி, இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அக்கட்டிடத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டி பெயர் பலகை திறந்து வைத்தனர். யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் என்ற பெயர் மாற்றப்பட்டு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டியமைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள், கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த கட்டிடத்தில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான முக்கிய கட்டிடம் ஒன்றை கட்டி அடிக்கடி பெயரை மாற்றி பல தரப்பினரும் அரசியல் செய்யும் செயற்பாட்டுக்கு மக்கள் கடும் விசனம் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவை செயற்படுத்துவதனை அந்த நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. டொனால்டு டிரம்பின் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதற்கமைய அமெரிக்காவில் பிறந்த குழந்தை ஒன்றின் தாய் அல்லது தந்தை அமெரிக்க பிரஜையாக அல்லது சட்டப்பூர்வமான நிரந்தர குடியிருப்பாளராக இல்லாத நிலையில் குறித்த குழந்தையின் குடியுரிமையை அங்கீகரிப்பதனை மறுக்கும் உத்தரவிலும் கையெழுத்திட்டார். இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த உத்தரவை செயற்படுத்துவதற்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து குறித்த உத்தரவை செயற்படுத்துவதனை இடைநிறுத்திய அமெரிக்க நீதிமன்றம் இந்த உத்தரவு அரசியல் அமைப்புக்கு முரணானது என குறிப்பிட்டுள்ளது. எனினும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். இதில் குறிப்பாக அமெரிக்காவில் அகதிகள் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான நிர்வாக உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டார். இதன் அடிப்படையில் அமெரிக்காவிற்கான அகதிகள் வருகை மறு உத்தரவு வரை நிறுத்தப்பட்டிருப்பதாக டிரம்ப் நிர்வாகம் அறிவித்தது. அத்தோடு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப் போவதாகவும் டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்கும் மக்களில் இந்தியர்கள் இருந்தால்
அவர்கள் இந்தியர்கள் தான் என்பது உறுதியானால் அவர்களுக்கு இந்தியாவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். இந்த கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்தியாவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு மட்டுமே பிரத்யேகமானது அல்ல. உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்தியர்கள் இருக்கின்றார்கள். எந்த நாடாக இருந்தாலும் அங்கே சட்டவிரோத குடியேற்றம் என்பது பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடியது. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் அலுவலக செயற்பாடுகளுக்கு வழங்க வேண்டிய வாகனங்களின் எண்ணிக்கை, வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு, தொலைபேசிகளின் எண்ணிக்கை, தொலைபேசிகளுக்கான கட்டணங்கள் மற்றும் அவர்களின் பணிக்குழாமுக்கு நியமிக்கக்கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை, அவர்களுக்கான சலுகைகள் என்பவற்றை மட்டுப்படுத்த ஜனாதிபதி செயலகம் திடீர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான ஆலோசனைகள் அடங்கிய சுற்றறிக்கை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாநாயக்கவினால் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சகல வரையறைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய அமைச்சுக்கள் செயலாளர்களின் பொறுப்பு என்பதுடன் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வரையறைகளுக்கு அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் அலுவலகம், அமைச்சரவை ஆலோசனைக் குழு மற்றும் அமைச்சர்களின் பிரதி அமைச்சர்களின் உதவி பணிப்பாளர் குழாம் என்பவற்றை உடனடியாக ஸ்தாபித்து அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி செயலாளரினால் கடந்த 21ஆம் தேதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் அமைச்சர்களின் பணிக்குழாம் அதிகாரிகளின் எண்ணிக்கை 15ஆகவும் பிரதி அமைச்சர்களின் பணிக்குழாம் அதிகாரிகளின் எண்ணிக்கை 12ஆகவும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக அமைச்சர்களுக்கு 2 வாகனங்கள் மாத்திரமே வழங்கப்படும் என்பதுடன் மாதாந்தம் 900 லிட்டர் எரிபொருளுக்கான நிதி மாத்திரமே ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு தொலைநகல் உட்பட 4 தொலைபேசிகள் மாத்திரமே வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி செயலாளர் அமைச்சுக்கு அறிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் அரச இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் இவர்களுக்கும் வெட்கமில்லை, இவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை என தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் விஜயராம மாவத்தை வீடு 128 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது 46 லட்சத்து ரூபாய் மாத வாடகை கொண்டதென கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் 2413 கீழ் 37ஆம் இலக்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதி, செயல் நுணுக்கு அபிவிருத்தி கருத்திட்டங்கள், சட்டத்தின் மீதான ஒழுங்கு விதிகள் உட்பட பல கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் நாட்டு மக்கள் ஏன் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தாரையும் பராமரிப்பதற்கு பணம் செலவழிக்க வேண்டும்? வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் இவர்கள் இந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும். வீடுகளில் இருப்பவர்களுக்கும் வெட்கமில்லை, அவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 பிள்ளைகள் உள்ளார்கள். ஒருவர் கடற்படையில் இருப்பதாகவும் பிறிதொருவர் விஞ்ஞானி என்றும் குறிப்பிடப்படுகிறது. பெற்றோரை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டார்நாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் அரச இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டும் என பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை. வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் இவர்கள் வெளியேற வேண்டும் என்றார். இலங்கையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கினார். இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்துக்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேல்திக செயலாளர் ருஸ்தான் கமகேவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.